ஹாய், நான் உங்களில் ஒருவன். லாஸ்ட் வீக்கெண்ட் பாப்பா போட்டிருந்த கம்மலில் திருகாணி எங்கேயோ மிஸ் ஆயிருச்சு. நாங்களும் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தோம். பட் எங்களுக்கு எங்கேயுமே கிடைக்கல. நாங்களும் நெயில் பாலிஷ் எல்லாம் போட்டு தான் வச்சுருந்தோம். பட் இருந்தும் எங்கேயோ மிஸ் ஆயிருச்சு. இந்த மாதிரி கம்மல்லேருந்து திருகாணி மிஸ் ஆகிறது எங்களுக்கு 3rd டைம். நானுமே ஆல்ரெடி ஒரு கோல்டு ரிங் மிஸ் பண்ணியிருக்கேன். அப்பா மாதிரியே பாப்பாவும் தங்கத்தை தொலைக்கிறதால இந்த டைம் வந்து சில்வரில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைனில் ஜீவா அப்படிங்கிற ஆப்பில் வந்து பாப்பாவுக்கு இயரிங் தேடணும். நாங்கள் நிறையா சர்ச் பண்ணி பார்த்ததில் எங்களுக்கு இந்த இயரிங் வந்து பிடிச்சிருந்துச்சு. இது ரொம்ப குட்டியாகவும் இருந்துச்சு. இதில் கொஞ்சம் ஸ்டோன்ஸும் இருந்துச்சு. ஆன்லைன்லேயே கூகுள் பேயில் பேமெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டோம். சாட்டர்டே இந்த ஆர்டர் நான் ப்ளேஸ் பண்ணேன். சண்டே எனக்கு டெலிவரி ஆயிரும்னு போட்டிருந்துச்சு. அதே மாதிரி எனக்கு சண்டே டெலிவரியும் ஆயிடுச்சு. கவரை கட் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது அதுக்குள்ளே வந்து குட்டியாக ஒரு பிங்க் கலரில் பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. நான் எப்படா ஓப்பன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் பாப்பாவுமே ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா. இந்த ஜீவா அப்படிங்கிற பாக்ஸ் நான் ஓப்பன் பண்ணும்போது அதுக்குள்ளே வந்து இயரிங் ப்ளஸ் வந்து ரைட் சைடில் வந்து வாட் த ஹார்ட் வான்ஸ் அப்படிங்கிற ஒரு மெசேஜும் நமக்கு கொடுத்துருந்தாங்க. இதுதான் நான் ஆர்டர் பண்ண ரிங். புது கம்மலை பார்த்ததுமே பாப்பாவுமே ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே கம்மல் கொஞ்சம் குட்டியாகவுமே இருந்துச்சு. ப்ளஸ் அது மேலே வந்து குட்டி குட்டி ஸ்டோன்ஸுமே இருந்துச்சு. பார்க்கவே ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இயரிங்கோட பாக்ஸில் வேறு என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி அவங்க லோகோ பிரிண்ட் ஆனது, ப்ளஸ் வந்து இந்த மாதிரி அழகாக ஒரு குட்டி குட்டியான ஸ்டிக்கர்ஸு, அது கூட வந்து ஒரு 500 rupees வந்து வவுச்சர், ப்ளஸ் கோல்டுக்கு ஃப்ளாட் 50% மேக்கிங் சார்ஜஸில் டிஸ்கவுண்ட்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வவுச்சர் செப்பரேட்டாக கொடுத்துருந்தாங்க. புது கம்மலை காதில் போட்டதுமே பாப்பா ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிட்டா. தலையை ஆட்டி ஆட்டி காமிச்சிட்டு இருந்தா. பக்கத்து வீட்டில் இருக்கிற ஆன்ட்டி அங்கிள் எல்லாருக்குமே கூட கூட்டிகிட்டு போய் புது கம்மல் அப்படின்னு காமிச்சிட்டு ஹாப்பியாக இருந்தா. இந்த டிசைன் பற்றி உங்கள் ரிவ்யூவையும் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தங்க வைக்கிற விலைக்கு தங்கத்தை எங்களை மாதிரி தொலைக்காமல் நீங்கள் பத்திரமா சேஃபாக பார்த்துக்கோங்க. இந்த சில்வர் இயரிங்கோட ப்ரைஸ் என்ன இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் கெஸ் பண்ணி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.